ஹாய். இன்றைக்கி ஈவினிங் போல் ஆதியாக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராகி பேன் கேக் தான் செஞ்சுருந்தேன். இப்போ ஆதியாக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நான் அவளை இன்க்ளூட் பண்ணிப்பேன். அப்போ அவளுக்கு அந்த ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். அதுவே அவளே செய்கிறா அப்படின்றப்போ அது ஃபுட்டு இன்டேக் வந்து கொஞ்சம் நார்மல் டைமை விட கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசனே வயிறு நம்பிடுச்சு அப்படின்னா நைட்டு நம்ம குக் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்கு தான். ஆனால் அது மட்டும் என்றைக்குமே நடக்காது. எப்போவுமே வந்து கூடவே நின்னா தான் அவங்களுக்கும் நாள் போகும் போல். பேன் கேக் பண்ணலாமா? ஒரு டே ஃபுல்லாக உட்காந்து அவளை பார்த்துக்கிறது, அவளுக்கு வேணுங்கிறது செய்கிறது என்னமோ நானாக இருந்தாலும், உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டால் அப்பான்னு சொல்லிட்டு போயிடுறா. நான் அவங்க அப்பாவை இன்க்ளூட் பண்ணாமல் உனக்கு அம்மா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். அப்போவும் அவங்க அப்பான்னு தான் பதில் வருது. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? சொல்லுமா, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ஃபைனலாக எங்கள் வீட்டு குட்டி செஃப் அவங்க பேன் கேக்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்களோட பேன் கேக்குக்கான ரிவ்யூவை அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு போங்க. அது பிடிச்சிருக்கா? ஏ